ஹாய் நண்பா நண்பி, இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா, விக்கி கௌஷல், திருப்தி டிம்ரி, ஆமி விர்க் நடித்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பேட் நியூஸ் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 2019 அக்ஷய்குமார் நடித்து குட் நியூஸ்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தோட கதையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அப்படி தாங்க இருக்குது. இந்த படத்தில் நம்ம ஹீரோயின் சலோனி பார்த்திங்கன்னா ஒரு செஃப்பு. அவங்களோட கனவே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் செஃப்பாக அவார்டு வாங்கணுங்கிறது தான். இதுக்காக கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நம்ம ஹீரோ அகில் ஜட்டாவை பார்த்ததுமே அவங்களுக்கு பிடிச்சி போய் கல்யாணமும் பண்ணிக்குவாங்க. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா சூப்பராக போகுங்க. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அப்படியே அம்மா புள்ள என்னது நடந்தாலுமே அது ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே ஃபோன் பண்ணி அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுவாங்க. 24 மணி நேரமும் ஃபோன் பார்த்திங்கன்னா அவங்க கையிலேயே தான் இருக்கும். இது நம்ம சலோனிக்கு பார்த்திங்கன்னா சுத்தமாக பிடிக்காது. அவங்க 2 பேருக்குமே இடையில பார்த்திங்கன்னா பிரச்சனை வந்து கடைசியில் இது டிவோர்ஸ் வரைக்குமே போயிடும். அதே நேரம் படத்தோட இன்னொரு ஹீரோவான குல்பீரை காட்டுவாங்க. குல்பீர் பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா லவ் ஃபெயிலியர். சலோனியும் பார்த்தீங்கன்னா செஃப்பாக அவங்க கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கும்போது குல்பீருக்கும் நம்ம சலோனிக்கும் பார்த்தீங்கன்னா பிடிச்சி போய் ஒரு கட்டத்தில் சலோனியும் பார்த்தீங்கன்னா கன்சீவ் ஆயிடுவாங்க. இதில் வேற ட்வின்ஸ் வேறு, இதில் சலோனிக்கு குழப்பம் வேறு. பிள்ளைக்கு அப்பா யாராக இருப்பாங்க? டாக்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை நம்ம ஹீரோவோடதும் ஒரு குழந்தை குல்பீரோடதும் சொல்லிடுவாங்க. இதனால சலோனியும் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகி அதே மாதிரி 2 பேரில் குழந்தைய நல்லா பார்த்துக்க பெஸ்ட் அப்பாவாக யாரை செலக்ட் பண்ணுறது, அதே நேரம் அவங்க நினச்ச மாதிரி பெஸ்ட் செஃப்பாக அவார்டு வாங்கினாங்களா இல்லையாங்கிறதாங்க இந்த படத்தோட கதையே. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லைங்க, செம்ம காமெடியாக இருக்கும். விக்கி கௌஷல் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கன்னா அவங்கள பற்றி சொல்லவே வேண்டாம். அவங்க சும்மா பேசுகிறது கூட நம்மளுக்கு காமெடியாக தான் இருக்கும். அதே செகண்ட் ஹாஃப்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கலங்க. அதேமாதிரி படத்தோட ஹீரோ விக்கி கௌஷலோட நடிப்பு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் காமெடியாக சூப்பராக இருந்துச்சு. ஹீரோயின் திருப்தி டிம்ரியோட நடிப்பும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி குல்பீரா நடிச்சிருக்க ஆமி விர்க்கோட நடிப்பும் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் ஒரே ஒரு இதுனா எதுக்கெடுத்தாலும் ஒரு பாட்டை வச்சு நம்மளை பாடாப்படுத்திட்டாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் ஹீரோக்கு அம்மாவாக நடிச்சிருக்க ஷீபா ஜெட்டாவோட நடிப்பும் பார்த்தீங்கன்னா சான்ஸில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தை எதுக்கு நம்ம ஹீரோ எப்பவுமே போனும் கையுமா இருக்காங்கிறத அதுக்கான ரீசனை கொஞ்சம் நல்லாவே சொல்லியிருப்பாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா எப்பவும் போல தாங்க, ரொம்ப நல்லா இருக்கலாம் சொல்லவே மாட்டேன். அதே நேரம் இந்த படத்தை ஃபேமிலியாக பார்க்கலாமான்னு என்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக இந்த படத்தை ஃபேமிலியாலாம் பார்க்க முடியாதுங்க. சிங்கிளாக வேணும்னா விக்கி கௌஷல் பண்ணுற காமெடி பார்க்குறதுக்காக வேணும்னா இந்த படத்தை நீங்கள் போய் தியேட்டரில் மறக்காமல் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.